10 10 வார்த்தை இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் விசுவாசித்தமாயால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. பிரிப்பாள் 81:10 சொல்லுகிறது, நீ வாயத்திற விரைவாக திற என்று சொன்ன தெய்வமே, வாயை திறந்து இயேசு என்று வல்லமையுள்ள பேர் உள்ளத்தில் விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்து மதுதிக்கிறோம் சுவாமி. உடல் இருக்கிற எல்லா பலவீனங்களும் குறைகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும் சுவாமி. எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட்டுகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. உயிருள்ள வார்த்தைகளுக்குள்ள கடந்து வருகிற தடையாக இருக்கிற தடைகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறும் சுவாமி. நீங்கள் துதிக்காமல் இந்த கற்கள் துதிக்கும் என்று சொன்னதே இயேசு கிறிஸ்துவே, எங்களை கற்களாக படைக்கவில்லை அப்பா. உங்களுடைய சாயல் படைக்கப்பட்ட செல்ல பிள்ளைகள் சுவாமி. இழந்து போன சாயல் எல்லாம் திருப்பி தருகிற இரக்கமுள்ள தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகள் எல்லாம் உயர்த்துவோம், துதிப்போம். வேளையிலே இயேசுவே இயேசுவே என்ற பெயரை உள்ளத்தில் சொல்லுங்க. வல்லமையுள்ள பேரை உச்சத்திலே குரல் எடுப்பு துதிப்போம். இயேசுவே 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 என் மீட்பரே. கைகளெல்லாம் உயர்த்தி இயேசுவே 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 என் மீட்பர். கைகளெல்லாம் உயர்த்தி துதிப்போம். வேளையிலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளெல்லாம் உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 என்ற பெயரை உள்ளத்தில் விசுவாசித்தமாயால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. சிறந்த குழந்தைகள் மேல் ஞானத்தினாவையான ரப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளெல்லாம் உயர்த்தி தந்தை வாய் திறந்து எல்லாரும் இயேசுவே பரிசுத்த ஆவியே. கைகள் உயர்த்தி கைகளை செய்து ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வாய் திறந்து எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே கொடுப்போம். குட் மார்னிங். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, தியானம்னா என்ன? தியானத்தில் என்ன செய்வீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஆனால் ஒரு மூஞ்சியை பார்த்தாலும் அப்படி தெரியலையே. தியானத்தில் ஜெபம் பண்ணணும், அப்படி தானே? ஜெபம் பண்ணும்போது விளையாடலாமா? விளையாடலாமா விளையாடக்கூடாதா? விளையாடும்போது விளையாடணும், ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணணும், படிக்கும்போது படிக்கணும். படிக்கும்போது விளையாண்டா விளையாடுறவளும் கெட்டு போவா, படிக்கிறவளும் கெட்டு போயிடுவா. ஏன்னா படிக்கும்போது விளையாண்டு போது படிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம். அதனால் முதலாவது நாம் இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெபிக்கணுமா ஜெபிக்க வேண்டாமா? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ப்ரேயர் பண்ணணும்? யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க கை தூக்குங்க. அதாவது டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் பேர் கைக்குள்ள கூட, கொஞ்சம் பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க. மற்றதெல்லாம் இனிமேல் தான் ப்ரேயர் பண்ணணும். சரிதானா? டெய்லி யாரெல்லாம் சாப்பிட்றா கை தூக்குங்க. டெய்லி சாப்பிட்றவங்கெல்லாம், அதுக்கு கொஞ்சம் பேர் கை தூக்கலையே பூவா. டெய்லி சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. ஏன்னா இங்கே அடிக்கடி கை தூக்க சொல்லுவோம் உங்களை. கை தூக்கணும், ரைட்டா? கையை கிளப்புறோம். அப்போ டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி படிக்கிறோம், டெய்லி தூங்குகிறோம், டெய்லி விளையாடுறோம், டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம். நீங்கள் இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணாட்டலும், ப்ரேயர் பண்ண தெரியாட்டலும், இன்றைக்கி ப்ரேயர் பண்ண நம்ம படிச்சுக்கிறோம், நம்ம கற்றுக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது, இன்றைக்கி ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறோம்னா உங்களுக்குள்ள பேச்சு, உங்களுக்குள்ள விளையாடக்கூடாது. இது முதலாவது காரியம். ஓகேயா?
யாராவது என்னால் விளையாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு மேலே மாடியில் இடம் இருக்குது. என்னால் விளையாடாமே இருக்க முடியாது, பக்கத்தில் திரும்பி பல்ல காமிக்காமல் இருக்கவே முடியாது, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்கிடுங்க. முதல்ல கை தூக்கிடுங்க, அப்புறம் நான் தூக்கி அனுப்ப வேண்டியிருக்கும். முதல்ல கை என்னால் பக்கத்தில் பல்ல காமிக்காமல் இருக்கவே முடியாது ஃபாதர். கிளாஸ்லேயும் பல்ல காமிப்பேன், வீட்டுக்கு போனாலும் பல்ல காமிப்பேன், ஜெபம் பண்ணாலும் பல்ல காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? ரொம்ப ஆபத்தான ஆட்கள் அதுகள்லாம், சரிதானே? அப்போது நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரோம். என்ன முடிவுக்கு வரோம்? நம்ம பக்தியோட ஜெபம் பண்ண போகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இது கிளாஸ் ரூம் இல்லை. கிளாஸ் ரூமில் தான் டீச்சர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். கையெல்லாம் தூக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை சொன்னோடனே பதில் சொல்லிக்கணும், 3 தடவை சொல்ல வைக்கக்கூடாது. ரைட்டா? சரி. அப்போ முதலாவது நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு. என்ன கட்டாயம் ஜெபிக்கணும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம். பைபிள் கொண்டாந்துருக்கவங்களாம் எடுங்க பார்ப்போம். உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் பைபிள் கொண்டு வா சொன்னாங்களா, சொல்லலையா? ஆனாலும் கொண்டு வராமல் வந்திருப்போம். நம்ம யார் சாதாரண ஆட்களா? ஸ்கூலுக்கு வரும்போது புக்கு கொண்டாடாமல் வருவோமா? வரமாட்டோம். வந்தால் என்ன ஆகும்? அடி விழும், வெளியில் போய் நில்லுப்பாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது புக்கு கொண்டு வருவோம், தியானத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வருவோம். வெரி குட். பைபிள் கொண்டு வந்தவங்களாம் அப்படியே தூக்கி பிடிங்க பார்ப்போம். எந்த ஸ்கூல் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் ஏப்பா இக்னேஷியஸ் தான் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இக்னேஷியஸ் மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். ரைட்டு ரைட்டு. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனம். ஒருத்தர் வாசிங்க, சத்தமா வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் நான் அவர்களும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். ரைட்டா? பொறுங்க 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 பொறுங்க. இப்போ இதில் திராட்சை செடி யாரு? யாரு? திருப்பி வாசிங்க. இயேசு என்ன சொன்னார்? அப்போ திராட்சை செடி யாரு? அவர் தான் திராட்சை செடி. நானே திராட்சை செடி. அதுக்கடுத்தது நீங்கள். நீங்கள்னா யாரு? நம்ம எல்லாரும். அதுக்கடுத்து வாசிங்க. ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இணைந்திருந்தால் அன்றி. அப்போ இயேசுவோடு திராட்சை செடியோடு கொடி இணைஞ்சிருக்கணும். கொடி நான் செடியோடு இருக்க மாட்டோம்னு தனியாக கலண்டு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாடி செத்து போகும். ஒரு கொடிக்கு எப்போ உயிர் இருக்கும்? எப்போ ஒரு கொடியிலேருந்து நிறையா பூ கனிகள்லாம் வரும்னா செடியோடு இணைஞ்சிருக்கணும். இயேசு சொன்னார், நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி. மிகுந்த கனினா என்னது? மிகுந்த கனினா என்ன அர்த்தம்? நீங்கள் படிக்கிறீங்கன்னா மிகுந்த கனினா 100க்கு எத்தனை மார்க்கு? 100. வெரி குட். 100க்கு 100. இப்போ உங்களுக்கு 5 பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 பாடத்துலேயும் 100க்கு 100னா 500 மார்க்கு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 5 பாடத்துலேயும் 100க்கு 100 எடுக்க முடியுமா முடியாதா? முடியுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. எப்படி முடியும்? அடப்பாவிகளா, நீங்கள் தான் படித்து இது வரைக்கும் எடுக்கலையே, இன்னும் புதுசாக படிக்க போகிற மாதிரி படித்தா எடுக்கலாம். ஒரு பாடத்தில் 100 வரமாட்டாங்க, இவங்க படித்து கிழிப்பாங்களாம். சரிதானா? நீ படித்தா ஒரு பாடத்தில் 100 வாங்கலாம், நீ படித்தா 2 பாடத்தில் 100 வாங்கலாம். நான் என்ன கேட்குறேன்? 5 பாடத்துலையும் 100 வாங்கணும். இயேசு சொன்னார், நீங்கள் என்னுள்ளும்
நான் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால், இணைந்திருந்தால் நீங்கள் 500க்கு 500 வாங்குவீர்கள். நீங்கள் மிகுந்த மிகுந்த பைபிள் வசனத்தை பார்க்க எண்ணி பார்க்கக்கூடாது. பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இணைந்திருந்தால். சரி, இப்போ யாரெல்லாம் இதில் 10th 12th கை தூக்குங்க. 10th 12th வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். கையை கீழே போடுங்க. இப்போது இந்த 10th 12th சரியா, 10th 500 மார்க்கு 600 மார்க்கா? +2 600, ரைட். இப்போ 500க்கு 500 நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற 10th ஸ்டூடெண்ட்ஸ், 500க்கு 500 எடுக்கணும். அதாவது முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் மந்த்லி டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணலை, அதெல்லாம் விட்டுரு சரியா. நான் 60 எடுக்கிறதே பெரிய பாடு, அதெல்லாம் விட்டுரு. நான் என்ன கேட்குறேன், வேணுமா வேண்டாமா சரியா. இப்போ நீ என்ன எடுக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, நீ எடுக்கணுமா வேணுமா வேண்டாமா. ஏன்னா நான் முன்னாடி இங்கே உங்கள் ஸ்கூல் இக்னேஷியஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் நடத்த வந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கே ப்ரேயர் நடத்த வந்தேன். அன்றைக்கி ஒரு ஆஃப் டே ப்ரேயர். அந்த வருஷம் 10th எழுதுனதில் தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இக்னேஷியஸ் ஸ்கூல் தான். தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இக்னேஷியஸ் ஸ்கூல் தான். ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். அந்த மிகுந்த கனிங்கிறது நீ எடுக்கிற மார்க்கை விட அதிகமான மார்க். யாரெல்லாம் ஃபெயில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றுமே இல்லையா? அடப்பாம்பு, எல்லாருமே நிறைய மார்க் எடுக்க தான் வரீங்களா? அப்புறம் ஏன் மார்க் வர மாட்டேங்க? நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் குறைய மார்க்கு தான் வருது. ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வரியை வாசிங்க. இயேசு சொன்ன அடுத்த வரியை வாசிங்க. திருப்பி வாசிங்க. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இயேசுவோடு இல்லாமல் நீங்கள் முக்கி படித்தாலும் உனக்கு மார்க் வராது. இயேசுவை விட்டு பிரிந்து உன்னால் நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணால் நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? முதலாவது எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பிரேயர் பண்ண வந்திருக்கோம். பிரேயர் பண்ணும்போது விளையாடலாமா? பக்கத்தில் பேசலாமா? பிரேயர் பண்ணும்போது பிரேயர் எப்படி பண்ணுவீங்க? கையை கும்பிட்டு கண்ணை மூடி பிரேயர் பண்ணுறோம், அப்படிதானே? இயேசு என்ன சொன்னார்? 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே பாருங்க. இயேசுனால 2 பேர் 3 பேர் கூடி இருந்தால் போதும், நான் அங்கே இருப்போம்னாரு. இங்கே எத்தனை 100 பேர் கூடியிருக்கிறோம். அப்போ நம்ம மத்தியில் இயேசு இருக்கிறார். 100 மடங்காக இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். அம்மாவா இல்லையா? இருக்காரா இல்லையா? நம் கரம் தட்டி இயேசுவை வரவேற்போம். உங்கள் மத்தியிலே இயேசு இருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடினாலே இயேசு இருப்பார்னா இவ்வளோ பேர் கூடியிருக்கோம், நம்ம மத்தியில் இயேசு இருக்கிறார். இன்னொன்று இயேசு சொன்னார், நீங்கள் 2 பேர் ஒரே மனதோடு ஜெபித்தா வானக தந்தை உங்கள் ஜெபத்தை கேட்பார். 2 பேர் ஒரே மனசோட ஒரே நம்பிக்கையோட 2 பேர் கூடி ஜெபித்தாலே ஜெபத்தை கேட்பாராம். பாருங்க, நம்ம 100 கணக்கான பேர் கூடி ஜெபிக்க போகிறோம்.
அப்போ ஆண்டவர் நம் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். கையை தூக்கி சத்தமாக சொல்லணும், சத்தம் பத்தாது. அதனால் முதத்தரையே பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிடணும். சரியா? அப்புறம் ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் கையை தூக்கினோடனே பிரைஸ் தி லார்ட் சொல்லிடணும். வெரி குட், சூப்பர். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் கேட்பார். நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் கேட்பார். ஏன்னா இவ்வளோ பேர் கூடி இருக்கிறோம். இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார் இயேசு. நம்ம ஒரே நம்பிக்கையில் ஜெபிக்க போகிறோம். இயேசு நம்ம மத்தியில் இருப்பார். முதல்ல யாருக்காக ஜெபிக்கணும்? நம்ம இன்னைக்கு யாருக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக ஜெபிக்கணும்? முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கணும். அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இல்லைங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா வேண்டாமா? கை தூக்குங்க எல்லாரும். அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கிறதுக்காக கை தூக்குங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கையை உயர்த்தி கண்ணை மூடி, கையை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபிங்க. அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அப்பா நான் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அம்மா வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணும், உங்களை கவனிக்கணும், அப்பா அம்மா நோய் நொடி இல்லாமல் சுகமாக இருக்கணும், அப்பா அம்மா உங்களை ஆண்டவருடைய பிள்ளையாக வளர்க்கணும். அவங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் இப்போ கேட்பார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது முக்கியமாக அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு. அப்பா அம்மா ஜெபிச்சு உங்களை வளர்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சு அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. உங்கள் வழியாக அப்பா அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஏசப்பா எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, எவ்வளவோ எங்களுக்காக ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கப்பா. ஏசப்பா அவங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பெற்றோர்களுக்குரிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து யாருக்கு ஜெபிக்கணும்? உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஏன்னா தியானம் அப்படின்னோடனே எல்லாரும் ஆசையாக வரமாட்டோம். ஒருவேளை கிளாஸு கட்டடிச்சதுனால சந்தோஷம் இருக்கும், ஆசையாக வரமாட்டோம். இன்றைக்கி பூரா உட்காருவாங்களா, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க, ஐயையோ அப்படின்னு வந்திருக்கும். ஒன்று ரெண்டு கேஸ். ஒரு சில கேஸு ப்ரேயர் பண்ண போகிறேன், இன்றைக்கி கடவுளுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் இன்றைக்கி அப்படியே சந்தோஷமாக வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த நாளில் அப்பாவா அம்மாவா இருந்து நம்ம எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுமா? கையை உயர்த்துங்க, ஜெபிங்க எல்லாருக்காக. கண்களை மூடி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, இக்னீஷியஸ் ஸ்கூல், சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல் எல்லா மாணவிகள், 8th 9th 10th 11th 12th மாணவிகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியானவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் இரத்தம் இந்த இடம் முழுவதும் இவர்கள் மீதும், ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் எல்லா தீமைகளையும் இருளையும் வெளியேற்றுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவார்களாக. தூய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு இன்றைக்கு மாலை வரைக்கும் உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே இவர்கள் நிறைவேற்றும்படியாக 100க்கு 100 இந்த பிள்ளைகள் அதிகமான பலனை இன்றைக்கு பெறுவார்கள். இயேசுவின் சாட்சிகளாய் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பிள்ளைங்க. ஒன்று நம்ம ப்ரேயர் பண்ண வந்திருக்கோம். ரெண்டாவது எதுக்கு வந்திருக்கோம்? கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கவும் கேட்கவும் வந்திருக்கோம். கடவுளுடைய வார்த்தை தான் பைபிள். ப்ரேயர் பண்ணால் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை வாசித்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுளுடைய வார்த்தையை கேட்டாலே உனக்கு ஆசீர்வாதம். நீ பைபிளை தினமும் படி, நீ 70 மார்க் எடுத்தனா 90 மார்க் எடுப்ப.
நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ பைபிள் வாசிக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் படிச்சிடலாமே, 4 கொஸ்டின் படிச்சிடலாமே நினைக்கிறோம். தினமும் நீ பைபிள் வாசி, பைபிள் வாஸ்துவம் பாடத்தை படி, நீ வழக்கமாக வாங்குகிற மார்க்கை விட ஆண்டவர் உனக்கு அதிகமான மதிப்பெண்ணை கடவுளுடைய வார்த்தை கொடுப்பார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர் கடற்கரைக்கு வருகிறார். கடற்கரைக்கு வரார். கடவுளுடைய வார்த்தையை அவர் எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக வரார். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்காக வராரு. அப்போ இயேசு கேட்கிறார், நான் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கணும், எனக்கு ஒரு படகு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஒரு படகு எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு அவருடைய படகை கொடுக்கிறார். இயேசு படகு மேல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். யார் படகு மேல? யாருடைய படகு மேல? யாருடைய படகு மேல? பேதுருவோட படகு மேல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அப்ப இயேசு உட்கார்ந்தார், கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார், அந்த படகு ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன்னை இயேசு சொல்றாரு, படகை உள்ள கொண்டு போய் மீன் பிடிங்கன்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ராத்திரி பூரா நாங்க மீன் பிடிச்சோம், ஒண்ணுமே கிடைக்கலையா ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்றாரு, இப்போ கொண்டு போ, நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படிக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் நிக்க மாட்டாங்க, எல்லாம் ஆவியாயிருத, எக்ஸாம் சென்டர்ல போனோம்னா மறந்து போகுத, எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குத. அப்ப இயேசு சொல்றாரு, இப்போ போ, ஏன்னா அந்த படகுல கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அந்த படகும் கேட்டிருக்குது, கடலும் கேட்டிருக்கு. அப்ப பேதுரு அந்த படகை கொண்டு போறார், வலையை வீசுறார், வலை நிரம்பி படகு நிரம்பி வலை கிழிகிற அளவுக்கு மீன் கிடைக்கிறது. எப்ப கிடைச்சது? கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் படகை கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தை படகை நிரப்பி கடலை நிரப்பிய போது படகெல்லாம் மீன்களால் நிரம்பியது. அப்ப இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நீங்க சாயந்தரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கடவுள் உங்களை ஆசீர்வாதத்தால் ஞானத்தால் அவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தூய ஆவியானவர் வழி நடத்துவார். உங்களுக்கு தூய ஆவியான பாட்டு தெரியும், சைல்ட் ஜீசஸ்குள்ள ஒரு அழகான பாட்டு பாடுவாங்க, ஓ பரிசுத்த ஆவியே. இக்னேசியஸ்ல என்ன பாட்டு? அதே பாட்டு தானா? சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இப்ப இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். உனக்கு எது எது தேவை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரே இந்த இடமூரா நிரப்பி இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளேயும் வாங்க. ஏன்னா புனித அம்புரோஸ் சொன்னார், திருச்சபை எங்க இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே திருச்சபை இருக்கிறது. எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எழுந்து நில்லுங்க. பைபிள் வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. கையை கும்பிடணும், கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். ஆண்டவர் சொன்னார், நீங்க கேட்டா வானக தந்தை உங்களுக்கு தூய ஆவியை கொடுப்பார். அது நீங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்க எல்லாரும் வான தூதரை போல ஆண்டவருடைய சிறு குழந்தைகளாக வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். இதனால நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தூய ஆவியை கொடுங்க. கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். எனக்கு தூய ஆவியை கொடுங்க, நான் உங்க பிள்ளையா வாழணும், எனக்கு தூய ஆவியை கொடுங்க. எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், எனக்கு தூய ஆவியை கொடுங்க. தூய ஆவி இருந்தான்னா எல்லாத்திலையும் எனக்கு வெற்றி கிடைக்கும். என்னுடைய ஆற்றலால் என்னுடைய அறிவால் அல்ல, தூய ஆவியால் எனக்கு எல்லாம் நடக்கும். இயேசுவே உங்க தூய ஆவியானவர் எனக்கு தாங்களேன்.
இன்னைக்கு முழுவதும் நான் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கணும், ஜெபிக்கணும். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கணும். தூய ஆவியானவரே, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, எங்கள் மத்தியில் செயல்படுங்க, எங்கள் மத்தியில் செயல்படுங்க. தூய ஆவியானவரே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பரிசுத்தாவே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த என் ஆன்மாவின் ஆன்மாவே, உங்கள் மீது உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஆராதித்து அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றுமாக, என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும், உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று காட்டும், அந்த கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும், உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். உளையான சேற்றினின்றே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, வித்யா
உடைய கண்களை மூடியபடியாகவே தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டால் கேட்பதற்கு அதிகமாகவே தூய ஆவியானவரை வானக தந்தை தருவார். நம்ம எல்லாரும் கேட்டோம், அவரை ஆராதனை செய்து கேட்டோம். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள, உங்கள் ஒவ்வொரு மேலும், இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் ஒரு பிரசன்னமாகி அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி உணர்ந்து பார். ஆவியானவருடைய ஆற்றலை, வல்லமை, பிரசன்னத்தை உணர்ந்து பார். நான் மட்டும் இல்லை, என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். என் ஆற்றலாய், என் பலனாய், என் ஞானமாய், என் வாழ்வாய், எனக்கு வழிகாட்டியாய் ஆவியானவரே உமக்கு நன்றி. நான் அழைத்ததும், நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டதும், இந்த இடம் முழுவதுமாய் எங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், உமக்கே கையளிக்கிறோம். இன்றும் என்றும் எங்களை நீர் வழி நடத்தும். எங்கள் துணையாளரே, தூயவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை வழி நடத்தும். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உங்களுடனே. பகலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்க. ஓரளவுக்கு செட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஒரு ஆள் சத்தம் போட்டால் உங்களோட அதிகமான சத்தம் வரும் போல தெரியுதா? கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் வாயை திறக்காமல் இருக்கும். இப்போ பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? உனக்குள்ள ஒரு 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 ஆள் பேசுவாங்க, என்ன தெரியுமா, சொல்லாட்டேண்ணா சும்மா இருக்கு, அவெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும். அது யார் அந்த ஆள்? அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அப்போ பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் அவன் ஓடி போயிடுவான். யாரெல்லாம் கையை தூக்க முடியல, பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியலையோ அவங்க தான் சத்தமாக சொல்லணும். சொல்லுமா? பத்தாது. வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம திருப்பலிக்கு போக போகிறோம். சரியா? ஆக்சுவலாக முதல்ல திருப்பலி தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் உங்களை ஒரு செட்டில் பண்ணாமல் திருப்பலிக்கு போக முடியாது. எதனா ஒரு சிஸ்டர், அவங்க பேர் பிரிட்ஜ் மெக்கன்னா, அந்த சிஸ்டர் அயர்லாந்து நாட்டில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை எழுதுறாங்க. நீங்கள்லாம் பக்கத்து கிராமங்கள்லேருந்து வந்திருப்பீங்க, பாளையங்கோட்டையில் ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம். இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர் இல்லாமல் வேறு யாரும் வந்திருக்கீங்களா? வேறு சபை, வேறு மதம் யாரும் வந்திருக்கீங்களா? இல்லை. ரைட், எல்லாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான். இதில் நட்கொரணை, முதல் நட்கொரணை வாங்காமல் யாரும் இருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் முதல் நற்கொடை வாங்குறவங்க தான். சரிதானா? அப்போ நீங்கள் பெரும்பாலும் சண்டே மாஸுக்கு போவீங்க, அப்படிதானே? சண்டே மாஸுக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டே மாஸுக்கு போகிறவங்க கை தூக்குங்க. சண்டே மாஸுக்கு. சரி, ரைட்டு, கீழே போடுங்க. அங்கே போய் என்ன செய்வீங்க? ஏன்னா பூசைக்கு போனாலும் ப்ரேயர், இருந்தாலும் ப்ரேயரா? பூசைக்கு போய் என்ன செய்வீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்க. வெரி குட். அப்புறம் நல்ல பாட்டு பாடுவீங்களா? ஃபாதர் சொல்கிறத கவனிப்பீங்க. சரி, கிளாஸில் டீச்சர் சொல்கிறத கவனிக்கிற மாதிரி கவனிப்பீங்க. ரைட். அப்புறம் வேற என்ன செய்வீங்க? எதுக்கு பூசைக்கு போகிறோம்? ஒன்று ப்ரேயர் பண்ண, ரெண்டாவது ஃபாதர் சொல்கிறத நல்லா கவனிக்க. அப்புறம் இதில் ஆல்டர் கேர்ள்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஆல்டர் கேர்ள்ஸ், ஆல்டர் கேர்ள்ஸ் யார் இருக்கீங்களா? கொஞ்சம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட், வெரி குட். இதில் ரீடிங் வாசிக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. ரீடிங் வாசிக்கிறவங்கெல்லாம் வெரி குட், வெரி குட். நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட். கீழே போடுங்க. அப்போ திருப்பலியில் ஆர்வமாக நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. சரிதானா? வாசகம் வாசிக்கிறதுக்கு,
பாட்டு பாடுறதுக்கு, ஃபாதர் சொல்கிறத கேட்கறதுக்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு எல்லாம் போகிறோம். ஆனால் நீங்கள் பாட்டு பாடுறதுக்கு திருப்பலிக்கு போக தேவையில்லை. ஃபாதர் சொல்கிறத கேட்கறதுக்கு திருப்பலிக்கு போகணும் தேவையில்லை. வீடியோவிலே கேட்டுடலாம், ஃபாதர் ரூமில் போய் கேட்டுடலாம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு திருப்பலிக்கு போகணும் கூட தேவையில்லை, வீட்டில் இருந்தே ப்ரேயர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு திருப்பலிக்கு போகணும் தேவையில்லை. வேறு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஃப்ரெண்டு, அது திருப்பலிக்கு போகணும் தேவையில்லை. சரிதானா? திருப்பலிக்கு போகிறது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவை பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு. பழைய ஏற்பாட்டில் செம்மறி ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுக்க சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னார்? இனி செம்மறி கிடையாது, ஆட்டுக்குட்டி கிடையாது, நான் தான் ஆட்டுக்குட்டி, நான் தான், என்னை பலியாக ஒப்பு கொடுங்கள். நம்ம இயேசுவை பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அந்த இயேசு பலியாகும் போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ, மீட்பு, ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த இயேசுவோடு கூட நம்மையும் பலியாக்குறோம். அப்போ பலி ஒப்பு கொடுப்பதற்காக திருப்பலிக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? பலி ஒப்பு கொடுக்க திருப்பலிக்கு போகிறோம். முதல்ல அதுதான் சொல்லணும். ப்ரேயர் பண்ண சொல்லக்கூடாது, வாசகம் வாசிக்கிறது சொல்லக்கூடாது. நான் இயேசுவை பலியாக ஒப்பு கொடுக்க நான் திருப்பலிக்கு போகிறேன். அப்போ இந்த சிஸ்டர், அவங்க பேர் பிரிட்ஜ் மெக்கன்னா, அவங்க சொன்னாங்க, நான் லத்தீன் அமெரிக்க நாட்டில் நற்செய்தி பணி ஆற்றுறதுக்காக போனேன். அப்போது ஒரு கிராமம், நம்ம ஊரை விட ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப பின்தங்கிய, கோயிலெலாம் கிடையாது. ஒரு தெருவில் தான் திருப்பலி நடக்குது, ஒரு தெருவில். அப்போ இந்த தெருவில் ஒரு மேசை போட்டிருக்காங்க, அதான் பலிபீடம். எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. குருவானவர் பின்னாடி திருப்பலி உடை அணிஞ்சு வாரார். எல்லாம் வருகை பாடல் பாடுதாங்க. குருவானவர் வந்து அந்த பீடத்தில் முன்னாடி நின்று வணங்குறாரு. அப்போ ஒரு அம்மா பின்னாடி இருந்து ஒரு சாக்கு மூட்டையை தூக்கிட்டு வராங்க. அந்த சாக்கு மூட்டையை கொண்டாந்து அந்த மேசை பீடத்துக்கு முன்னாடி விரிச்சு வைக்கிறாங்க. ஒரு பையன், 6 வயசு பையன், உடம்பெல்லாம் வெடிச்சு புண்ணாகி, முகமெல்லாம் வெடிச்சு, நடக்க முடியாமல் அவனை கொண்டாந்து அங்கே போடுறாங்க. ஏன்னா டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே செலவழிக்கிறதுக்கு காசு கிடையாது. ஆனால் திருப்பலியில் கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்து திருப்பலியில் பங்கெடுக்கிறாங்க. சாதாரண திருப்பலி தான், நம்ம ஊரில் நம்ம எப்பவும் பார்க்குறது. குணமளிக்கும், விடுதலை அளிக்கும் திருப்பலி. ஏன்னா எல்லா திருப்பலியும் குணமளிக்கும் திருப்பலி தான், குணமளிக்கும் திருப்பலின்னு தனியாக கிடையாது. அந்த அம்மா அந்த பையனை வச்சுட்டு திருப்பலி பார்க்க இந்த சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் திருப்பலியில் ஜெபிக்கிறாங்க. எல்லா மக்களும், நீங்கள் மற்ற ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற மக்கள் ரொம்ப பக்தியாக உருக்கமாக ஜெபிப்பாங்க. அதில் குருவானவர் அப்பத்தை ரசத்தை உயர்த்தும் போது கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபிப்பாங்க. அதே மாதிரி திருப்பலி நடந்துக்கிட்டே இருக்குது. வாசகம் முடிஞ்சிருச்சுது, நற்கருணை கொடுத்து முடிச்சுட்டாங்க. குருவானவர் வந்துட்டாரு. இந்த சிஸ்டர் முன்னாடி இருக்கிற பையனை பார்க்காங்க, காணோம். எங்கடா போன, ஆளை காணோம். அப்போ திருப்பலி முடிஞ்ச அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு, பையன் எங்க? சாக்கில் கொண்டாந்து இங்கே விரிச்சு வச்சுங்க, பையன் எங்க? சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அங்கே பாருங்க, கையை காமிக்கிறாங்க. அந்த பையன் பக்கத்தில் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான். திருப்பலி இன்னும் முடியல, அவன் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சிஸ்டர் கேட்டாங்க, இது எப்படி நடக்க முடியாமல் சாக போகிற நிலைமையில கொண்டு இங்கே போட்டிங்களாம்மா? திருப்பலி முடியறதுக்குள்ளே கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கிறானே. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர், திருப்பலியில் இயேசு வந்தார், நீங்கள் பார்க்கலையா? திருப்பலியில் இயேசு வந்தார், அவர் என் பையனை சுகமாக்குனார், அதனால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பாருங்க, திருப்பலியில் இயேசு வராரு. ஆனால் எல்லாரும் நம்புறதில்லை, எல்லாரும் பார்க்கறதில்ல. யார் நம்புகிறாங்களோ, யார் பார்க்குறாங்களோ அங்கே அற்புதம் நடக்கும். அந்த படிக்காத அம்மா கேட்டாங்க பாருங்க, திருப்பலியில் இயேசு வந்தார், நீ பார்க்கலையா?
இயேசு பலியாக திருப்பலியில வராரு. அவர் பலியாகும் போது நமக்கு எல்லாம் நமக்காகத்தானே பலியாகிறாரு. யாருக்கெல்லாம் படிக்க முடியாம இருக்கியோ, நீ அந்த திருப்பலியில கலந்திருக்கும் போது நீ நல்லா படிக்கணும்னு இயேசு பலியாகிறார். உனக்கு நோய் இருக்கு, அந்த திருப்பலியில என் நோய் சுகமாக்கணும், உனக்காக இயேசு பலியாகிறார். உனக்கு மனசுல வேதனை, கஷ்டம், துன்பம் இருக்கு, அந்த திருப்பலியில கலந்துடு, இயேசு பலியாகிறார் உனக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் கொடுப்பதற்காக. நான் கையை கீழே போடுறேன். அப்போ ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு வருகிறார், இயேசு பலியாகிறார், இயேசு எனக்குள்ளே வருகிறார். அப்போ இன்னைக்கு இந்த திருப்பலியில் இயேசு வரப்போறார். அவர் வந்தா உங்க எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவர் வந்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். யாரெல்லாம் நம்புறீங்களோ ஆமென் சொல்லுங்க. சத்தம் பத்தாது. அப்படி எழுந்து நிற்போம். திருப்பலியில நாம் கலந்து கொள்வோம். வருகை பாடலோடு திருப்பலியில நாம் பங்கேற்போம். உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். சேர்ந்தெல்லோரும் அன்பு காயங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். எல்லோரும் சேர்ந்து அன்பு காயங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள். கல்வாரியில் தியாகம் செய்த இயேசு கல்வாரி அன்பினால் நிரப்புகின்றார். கல்வாரியில் தியாகம் செய்த இயேசு கல்வாரி அன்பினால் நிரப்புகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பாந்தர்களே, இந்த ஒரு நாள் தியானத்தை நாம் திருப்பலியோடு துவங்குகிறோம். எல்லா ஜபங்களிலும் மேலான உன்னதமான உயர்ந்த ஜபம் திருப்பலி. அதுக்கு மேலே பெரிய ஜபமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணாலும், உபவாசம் இருந்து ஒரு மாதம் ஒரு வருஷம் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாலும் திருப்பலிக்கு ஈடாக வராது. இனி ஜபம் பண்ணுறது தவம் பண்ணுறதெல்லாம் ஓ முயற்சி. ஆனால் திருப்பலி இயேசுவின் முயற்சி. இயேசு அவர் பாடுபட்டு அவர் மரித்து அதில் நமக்கு வாழ்வு கொடுக்கும். அதனால தான் எல்லா ஜபங்களிலும் உயர்ந்தது உன்னதமான திருப்பலி. அந்த திருப்பலி உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அருளையும் ஆசிரையும் ஞானத்தையும் அவருக்குரிய தூய வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய சாட்சியாக மாற்ற போகிறார். உங்களுக்காக, நம்முடைய கல்வி நிறுவனத்துக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, குடும்பத்துக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அப்பா, நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே. நான் கட்டளைந்து ஓடி வந்தே
என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை அப்பா, நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தே, இரத்தத்தால் கழுவிவிடும் என்னை நீர் மன்னித்தருளும். சேர்ந்தல்லூர் அப்பா பிதாவே, அப்பா அவர் செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், உம்மை விட்டு விலகி போனே, நான் உம்மை தேடி வருகின்றேன். இழந்த அமைதியை எமக்கு தாருமப்பா. அப்பா, நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, வருத்தத்தோடு நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை முன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சேர்ந்தல்லோரும் எனக்கொன்றும் குறையில்லை, என்னேசு நல்லாயன்.
பச்சையான புல்மேட்டில் என் இயேசு நல்லாயன், எனக்கும் குறையில்லை. என் இயேசு நல்லாயன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 முதல் உள்ள இறைவசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் பத்தாது. அல்லேலூயா. இப்படி கையை தூக்குனா பிரைஸ் தி லார்ட். இப்படி கையை தூக்குனா லவ் யூ ஜீசஸ். சொல்லுங்க. சத்தம் கேட்க மாட்டாங்க. பாருங்க, நீங்கள் முதல்ல இப்படி வச்சோன்னு என்னெல்லாம் யோசித்தீங்கன்னு தெரியல. இல்லை, இப்படி வச்சிங்கன்னா யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்க கை தூக்குங்க. தைரியம் இருந்தால் தூக்குங்களா பாப்போம். நீ தான் பெரிய தைரியசாலி ஆச்சா. இல்லை, ஏன் லவ் பண்ணுறோம் ஆனால் கை தூக்க மாட்டாங்க? இல்லை, லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதா? பண்ணலாம். பண்ணக்கூடாது. பண்ணலாம், பண்ணக்கூடாதா? எந்த வயசில் லவ் பண்ணலாம்?
வேலைக்கு போகும்போதா எல்லாம் இப்போ 10 முடிச்சுட்டே வேலைக்கு போகுதுங்களே. 10th முடிச்சுட்டே நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க, +2 முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இப்போ வேலைக்கு போனால் லவ் பண்ணலாமா? எப்போ லவ் பண்ணணும் ஆக்சுவலாக? அதில் ஒரு குழப்பம் இருக்கு இன்னும் இல்லை. லவ் பண்ணுறோங்க, அப்புறம் லவ் பண்ணக்கூடாதுங்கிறோம் இல்லை. ஆனால் கடவுளே அன்பாக இருக்கிறார். காட் இஸ் லவ், பைபிளில் வாசிக்கிறோம். நம்முடைய கடவுள் உறவுகளின் கடவுள். ஏன்னா அன்பு கடவுளுடைய கொடை தானே. இப்போ யாரெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு இவர் தான் அப்பா வரணும், இவர் தான் அம்மா வரணும்? இல்லை இல்லை. ஏன்னா அப்பா அம்மா கடவுளுடைய கொடை. அப்பா அம்மாங்கிற உறவு கடவுளுடைய கொடை. உங்கள் அப்பா அம்மா உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? எனக்கு இப்படி தான் ஒரு பிள்ளை பிறக்கணும், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கணும், அது உயரமாக இருக்கணும், அது குட்டையாக இருக்கணும், அது அப்பா அம்மா தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. பிள்ளை மகள் அப்படிங்கிறதும் கடவுளுடைய கொடை தான், கடவுளுடைய கொடை தான். எல்லா உறவுகளும் கடவுளின் கொடை தான். ஆனால் கடவுள் படைக்கும் போது என்ன செஞ்சார்? கடவுள் படைக்கும்போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆண், உங்கள் ஸ்கூல் தான் கேர்ள்ஸ் ஸ்கூல், ஒன்லி கேர்ள்ஸ் இல்லையா? கடவுளுடைய ஸ்கூலில் கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, பாய்ஸும் உண்டு. உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் பிடிக்குமா, கோ எஜுகேஷன் பிடிக்குமா? கோ எஜுகேஷன் தான் பிடிக்கும். ஆனால் பாவிகள் கூட அதை அடைச்சிட்டாங்க பார்க்க கேர்ள்ஸ் ஸ்கூலில். சே, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே பார்க்க வேண்டியது இல்லை. உங்களுடைய ஆசைகள் எனக்கு புரியுது சரியா? அதனால தான் நான் பாய் ஸ்கூலில் படிக்கலை, கோ எஜுகேஷனில் தான் எப்பவும் படித்தேன். கடவுள் படைச்சது அப்படி தான் படைச்சார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதாமையும் ஆபிரகாமையும் படித்தாரா? இல்லை. படைச்சிருந்தா அவங்க 2 பேரும் தான் அது செத்து போயிருப்பாங்க, அதோடு முடிஞ்சிருக்கும். ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அதில் ஆதாம் வேற மாதிரி, ஏவாள் வேற மாதிரி. ஆணினுடைய ஆசைகள், ஆணினுடைய விருப்பங்கள், ஆணினுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி. ஏவாள்லே வேற மாதிரி. 2 ஒன்று கிடையாது. அப்பா மாதிரி அம்மா கிடையாது, உங்களுக்கு தெரியும். அம்மா மாதிரி அப்பா கிடையாது. அம்மா எதுக்கு எடுத்தா அழுதுகிட்டே இருப்பா, அப்பா அழவே மாட்டார் இல்லையா? ஆணும் பெண்ணும் வேறு வேறு வித்தியாசமானது, உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி. ஆனால் கடவுள் படைச்சது அப்படித்தான் படைச்சார், அப்படித்தான் படைச்சார். இப்போ நீங்கள் ஆல்ட்ரு கேர்ள்ஸ் இருக்கிறீங்க, ஆல்ட்ரு கேர்ள்ஸ். உங்கள் கூட ஆல்ட்ரு பாய்ஸ் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க, ஆல்ட்ரு பாய்ஸ். இப்போ நீங்கள் கூட ஸ்கூலில் ஒரு 4th 5th படிக்கும் போதெல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க, அப்படி தானே? அப்போமாவது ஒன்றா சேர்ந்து படிச்சிங்களா? படித்தாங்க. அப்போது ஒரு பாயும் பக்கத்தில் உட்காந்துருப்பான், ஒரு கேர்ளும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா? இந்த பொண்ணு அவனை திரும்பி கூட பார்க்காது, அப்படி தானே? அப்படி தானே? அந்த பையன் நீ பாயோட போட பையனோட போட, பக்கத்தில் வராதில்ல, விரட்டு வாங்கி. அவன் போடி, அங்கே போடி, பொம்பளை பிள்ளைங்களோட போடி, ஏன் கூட வராதடி அப்படிம்பான். விரட்டு வாங்கி பக்கத்தில் வராதும்பான். பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் வாட்டில் படிப்பான், அவன் வாட்டில் போயிடுவான், இது வாட்டில் பொண்ணு தான். ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த டீன் ஏஜ் வருது பாருங்கள். எத்தனாவது வயசில்? 30. ஐயோ, ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே பையன்தான் அவனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. நேராக பார்க்காட்டலும் அப்படி சைடாக பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. அது வரைக்கும் போடான்னு சொன்னவனை வாடா பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்ல வேண்டி இல்லையா? ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு அட்ராக்ஷன் வருது, ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன் வருதா வரலையா? யாருக்கெல்லாம் வரலையோ போய் டாக்டரை செக்அப் பண்ணு, ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அட்ராக்ஷன் எல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்ட, அப்படி தானே? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஈர்ப்பு என்பது, அட்ராக்ஷன் என்பது கடவுள் படைத்த கடவுளின் கொடை, கடவுளுடைய கொடை.
ஒரு ஆணை பார்த்து பெண்ணும், பெண்ணை பார்த்து ஆணும் அட்ராக்ஷன் ஆகும். ஒரு பையன் பொண்ணை சைட் அடிக்கிறதும், ஒரு பொண்ணு பையனை சைட் அடிக்கிறதும் ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருக்கும். ஆமாவா இல்லையா? யாராவது அப்படிலாம் எனக்கு அட்ராக்ஷனே வராது அப்படின்னா டாக்டர் போய் செக் பண்ணு, சரிதானா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கணும், நீ யாருன்னு. அப்போ இந்த அட்ராக்ஷன் இருக்குத, இந்த அட்ராக்ஷனை தான் என்ன நினச்சிருந்தோம்? காதல் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இன்ஃபேக்சுவேஷன். அதை எழுதி வச்சுக்கோ, INFAC. நீ செல் வச்சுருந்தனா, மொபைல் வச்சுருந்தனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பாடு. INFAC, இன்ஃபேக்ட். INFAC TUATION, இன்ஃபேக்சுவேஷன். இன்ஃபேக்சுவேஷன். ஏன்னா ஸ்கூலில், திரும்ப சொல்கிறேன், INFA. இல்லை, நீ ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு இருந்தா என்னங்க செய்ய? என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? INFAC TUATION, இன்ஃபேக்சுவேஷன். சொல்லுங்க. இந்த இன்ஃபேக்சுவேஷனுக்கு நம்ம டிக்ஷனரியில், உங்கள் கூகுளில் என்ன அர்த்தம் போட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா எங்கள் காலேஜில் செகண்ட் இயரில் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு முழு நேர தொழிலே பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறது தான். அவன் நூல் விட்டுக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு பிள்ளையா. பிரின்சிபல் கூப்பிட்டு சத்தம் போடுவார். திடீர்னு காமர்ஸ் மேஜரை போய் பார்ப்பான், திடீர்னு இங்கிலீஷ் மேஜரில் ஒரு பிள்ளையை பார்ப்பான். கடைசியில் எழுதி வாங்கிட்டார், நான் இனிமேல் பொம்பளை பிள்ளைங்களை நான் பிரச்சனை பண்ணால் நான் காலேஜை விட்டு போகிறேன் அப்படின்னு எழுதி வாங்கியாச்சு. ஒரு நாள் காணும் அவனை காலேஜில். என்னடா அவனா போயிட்டானான்னு பார்த்தா, அவன் ஃபஸ்ட் இயர் படிக்கிற BA பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் இன்னும் எங்களுக்கு சந்தேகம் என்ன, அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு போச்சா, இவன் அவனை கூப்பிட்டு போனான்னு தெரியல. ஏன்னா இந்த பையன் வீட்டில் கேட்டால் அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. என்னவா? லவ். என்னது? லவ். செகண்ட் இயர் படிக்கிற பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறாங்க. நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரியா? ஆனால் எத்தனை பேர் FBயில் இருக்கீங்க, எத்தனை பேர் இன்ஸ்டாவில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தான் தெரியும், இல்லையா? ஒரு சிலர் இருக்க மாட்டீங்க, ஒரு சிலரே இருப்பீங்க. இன்ஸ்டாவில் FBயில் இருக்கிறது பெரும்பாலும். ஆமாம். அப்போ கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கு பேர் என்ன பேர் சொன்னாங்க? லவ் பண்ணுறான். செகண்ட் இயர் பையன் ஃபஸ்ட் இயர் பொண்ணை லவ் பண்ணுறான். ஒன்று போயிட்டாங்க, ரெண்டு வாரம் பெங்களூர் போயிட்டாங்க. போயிட்டு அப்புறம் FBயில் ஃபோட்டோ போட்டாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று தாலி கட்டின மாதிரி ஃபோட்டோலாம் போட்டாங்க FBயில். செகண்ட் இயர்னால் என்ன வயசு இருக்கும்? ஒரு 16 வயசு இருக்குமா? 17 வயசு, 18 வயசு இருக்கும். 19 வயசு இருக்கும். சத்தமாக 19 வயசு இருக்கும், சரிதானா? 19 வயசில் கல்யாணம் முடிச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு 17-18 வயசு இருக்கும். FBயில் ஃபோட்டோலாம் போட்டாங்க, போயாச்சு. ஆமாம். ரெண்டு பேரும் வீட்லேயும் வருத்தப்படுற மாதிரி தேடுற மாதிரி இல்லை. இவங்க அப்பா அம்மா அதை விட மோசம். போயிட்டாங்க. போயிட்டு 4 மாதம் கழித்து அந்த பொண்ணு மட்டும் வருது, வயிற்றில் குழந்தையோடு வருது. 3 மாதம் புள்ள வயிற்றில். என்னம்மா ஆச்சு தெரியல, காலையில் போனால் எங்கே போனான்னே தெரியல. 3 நாள் பார்த்தேன், 4 நாள் பார்த்தேன், 1 வாரம் பார்த்தேன், ஆளை காணும், போயிட்டான். இப்போ இந்த பொண்ணு வீட்டில் வயிற்றில் குழந்தையோடு இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க தெரியல. அதனால தான் இந்த இன்ஃபேக்சுவேஷனுக்கு டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அறிவற்ற மோகம். அறிவற்ற மோகம், முட்டாள்தனமான காமம், அறிவற்ற மோகம், இன்ஃபேக்சுவேஷன். இந்த அட்ராக்ஷனை காதல்னு நினச்சிறது. ஒரு பையனை பார்க்கணும், பேசணும்னு ஆசையாக இருக்குது, உடனே ஐ லவ் யூ, உடனே ஐ லவ் யூ. அப்போ இது முட்டாள்தனமான மோகம். அந்த 17 வயசில், 18 வயசில், 19 வயசில், 20 வயசில் நமக்கு வரக்கூடிய அந்த அந்த ஈர்ப்பு, அந்த அட்ராக்ஷனுங்கிறது காதல் இல்லை. அது காதல் இல்லை. அட்ராக்ஷன் இருக்கும், அது கடவுளுடைய கொடை தான். நீங்கள் எல்லோரும் சுடிதார் போட்டிருக்கீங்க. இந்த சுடிதார் மெட்டீரியலை எங்கே வாங்கினீங்க? ஸ்கூலில் கொடுத்தாங்க,
இல்லையா? சுடிதார் மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதை வாங்கினது நீங்கள் போட்டிங்களா, டெய்லர் கடையில் கொண்டு கொடுத்தீங்களா? ஏன் வாங்கினதும் போடலை? எப்படி ஃபாதர் மெட்டீரியலை எப்படி ஃபாதர் போட முடியும்? அதை கடையில் கொண்டு கொடுப்போம். அவங்க என்ன செய்கிறாங்க? முதல்ல கட் பண்ணுறாங்க. கட் பண்ணோன்னே வாங்கி போட முடியுமா? முடியுமா முடியாதா? ஒரு சில முடியும்னு சொல்கிற ஆளுக்கு இருப்பாங்க. கட் பண்ணோன்னே போட முடியுமா? போட முடியாது. எப்போ தான் போட முடியும்? முழுசாக ஸ்டிச் பண்ணி சுடிதார் ஆனப்புறம் தான் போட முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே திருமணத்துக்கு லவ் பண்ணுறதுக்கு கடவுள் உருவாக்கிய மெட்டீரியல் தான். அதை இப்போ செய்ய முடியாது. எப்போ கடவுள் திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்பந்தான். அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, சமூகவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு 22 வயசு வரணும். 22 வயசு வரணும். எதுக்கு தெரியுமா? லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது. என்ன லவ்ங்கிறது பைக்கில் 2 பேரும் சேர்ந்து போகிறதில்ல. ஒரு பொண்ணு சேவியர்ஸ் காலேஜில் படிக்கிற பொண்ணு மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சிட்டா. ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க. ஃபாதர் பாருங்க ஃபாதர், நீ ஏம்மா? நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன், எங்கள் அம்மா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், அதனால் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டேன். சரி, அந்த பையன் என்ன படிக்கிறான்? அவன் 3rd இயர் படிக்கிறான், நீ 1st இயர் படிக்கிறான். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரீங்களா? என்ன 1st இயர் படிக்கிறான். சரிப்பா ரைட்டு, 2 பேரும் மேரேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகிறீங்க, ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கணும், வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை 5000 ரூபா கொடுக்கணும். ரைட்டு, என்ன செய்வீங்க? 10 மாதம் 1 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது, பேர்காலம் பார்க்கணும், 1 லட்ச ரூபா வேணும். என்ன செய்வீங்க? வரிசையாக கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா அன்பு என்பது, காதல் என்பது பொறுப்பு இருக்கும், பொறுப்புணர்வு இருக்கும், கடமை இருக்கும், அந்த அன்பில் மரியாதை இருக்கும். அப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்க, ஏன் நீ அவனை லவ் பண்ண? அவனை எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பைக்கில் பின்னால் சீட்டு உயரமாக இருக்குமா, நான் அதில் உட்காந்துக்கிறவனா, அவன் தோளில் அழகாக ஓட்டுவான் பைக்கு. லவ் பண்ணுற காரத்தை பார்த்தியா? நல்ல பைக் ஓட்டுவான், எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு ஹோட்டலில் போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பான், அவனை பிடிக்கும். அதனால தான் இன்ஃபேக்சுவேஷன், அறிவற்ற மோகம். இது காதல் இல்லை, அறிவற்ற மோகம். நீ 22 வயசு ஒரு பெண் வர்ற வரைக்கும், 27 வயசு ஒரு பையன் வர்ற வரைக்கும் காதல்னா அன்புனா என்னன்னு தெரியாது. அந்த காதலில் இருக்கிற மரியாதை, காதல்னா இன்னொருத்தரை மதிக்கும், மரியாதை கொடுக்கும், அடுத்தவங்க உடம்பை மதிக்கும். இப்போ பாருங்க, 2 நாள் பேசியிருப்பாங்க, 3ஆவது நாள் டெக்ஸ்ட் அனுப்பாங்க, ஒரே ஹாட்டாக பறக்கும். டெக்ஸ்ட்டில் ஹாட்டாக பறக்கும், ஐ லவ் யூ ஹாட்டாக பறக்கும். அப்புறம் ஒரே கிஸ்ஸாக பறக்கும். உடனே அவன் கேட்பான், டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் கிஸ்ஸா, நேரில் கிடையாதா? பாருங்க, ஒருத்தரை மதிக்க தெரியல, உன் உடலை, உன் ஆளுமையை மதிக்க தெரியல. அதெல்லாம் இப்போ தெரியாது, அதெல்லாம் இப்போ தெரியாது. அதனால தான் நீ இப்போ சுடிதார் மெட்டீரியல் மாதிரி, நீ அன்புக்கான, கடவுளுடைய திருமணத்துக்கான மெட்டீரியல் தான். இப்போ நீ அன்பு செய்யவும், இப்போ திருமணம் முடிக்கவும் ஆண்டவர் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. யாரை லவ் பண்ணணும்? ஜீசஸை மட்டும்தான். தெரியுதுனா? ஜீசஸை மட்டும்தான். யாராவது அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னால், யாராவது இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா 10th நல்ல மார்க் எடுக்குதுங்க. 10th 500க்கு 480 மார்க்கு, +2 பார்த்தா 380 மார்க் ஆயிடுது. காரணம் என்ன? எங்கேயோ ஒரு பள்ளத்தில். ஏன்னா லவ் பண்ணுறது, இந்த வயசில் லவ் பண்ணுறது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி. அப்போ லவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்க. ஏன் லவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் லவ், சினிமாவில் லவ், டிவியில் லவ், உன் பக்கத்தில் இருக்கவா லவ், இந்த பக்கத்தில் லவ், நீ மட்டும் இப்படி லவ் பண்ணாமல் இருப்ப. லவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாதா?
முடியுமா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். நானும் நிறைய பேருக்கு சொல்ல, எப்படி லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? முடியும், ஆனால் எப்படின்னு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? முடியாது. நீ நினைக்கிற நான் என்னைய கண்ட்ரோல் பண்ணிடுவேன், என்னுடைய எண்ணத்தை என்னுடைய உடம்பை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற. கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னா உனக்கு ஏன் காய்ச்சல் வருது? உன் உடம்பை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உனக்கு எதுக்கு தலைவலி வருது? நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே. ஒரு தலைவலியை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒரு லவ்வை மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? முடியாது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம், வேகமா 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் எடுத்தாச்சுன்னு சொல்லணும். 7வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீங்கள் ஒவ்வொன்றா சொல்ல நாங்கள்லாம் திருப்பி சொல்லுவோம். எடுத்தாச்சா எல்லாம்? 2 தீமோத்தேயு 1:7 எழுதுறவன் எழுதிக்கோங்க, பைபிள் எடுத்தவங்க அதில் கோடு போட்டுக்கோங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிங்க. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை. அப்போ கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கல, வல்லமையும் அன்பும், 3வது என்னது? கட்டுப்பாடும். இந்த கட்டுப்பாடு நமக்கு யார் கொடுக்குறா? நல்லா கவனிச்சுக்கோ. நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன், என்னால் என்ன கண்ட்ரோல் முடியும்? பையனை பார்த்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் பேசாமல் இருந்துக்கிடுவேன். முக்கியமாக யாரெல்லாம் லவ் பண்ணுறியோ இன்னையோட இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடு. நீ சொந்த செலவில் சூனியை வச்சுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். இந்த சங்கரங்கோயிலில் ஒரு பொண்ணு +2 முடிச்சுட்டு அவள் பிஇ ஐடி படித்தா, பெங்களூரில் வேலைக்கு போனான். அவங்க அம்மா என் பிள்ளை பெங்களூரில் வேலை பார்க்குறா, கை நிறையா சம்பாதிக்கிறா, சந்தோஷம். இப்போ பெங்களூருக்கு போகும்போது நம்ம கிராமத்து பொண்ணு பாருங்கள், அப்படியே தலை பூரா எண்ணெய் தேய்ச்சி அப்படி சீவி ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ரஞ்சன மகளை நீ போ, உன்னை 6 மாதம் கழித்து பார்க்குற எப்படி இருக்குன்னு. பெங்களூருக்கு போனால் எல்லாம் மாறிடுச்சு, ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவங்க அம்மா சொன்னா பண்ணக்கூடாதுமா, வேறு மொழி, வேறு மாநிலம், வேறு மதம், வேறு ஜாதி, எல்லாம் வேற. ஆனால் காதலுக்கு தான் கண்ணு கிடையாது. காதலுக்கு கண் எப்போ திறக்கும் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் திறக்கும். அப்படி தான் அவங்க அம்மா கயிறு போட்டு சாக போனான், தற்கொலை பண்ண போனான். நீ செத்துக்கோ, அதனால் நான் லவ் பண்ணுவேன். அம்மா சாக போனால் கூட இவன் மனசு மாறல. அதுதான் மூடத்தனமான அறிவற்ற மோகம், அந்த லவ் இன்ஃபாக்சுவேஷன். கடைசியில் அவங்க அம்மா, நீ அம்மா சாக போகிற, கல்யாணம் முடிக்கிறங்க. ஒரு நாள் என்ன பண்ணா, போட்ட ட்ரெஸ்ஸோடு போயிட்டான். எங்கள் அப்பா அம்மா வேண்டாம், நீ கொடுத்த ட்ரெஸ்ஸு வேண்டாம், ஒன்றும் பணம் வேண்டாம், போட்ட சுடிதாரோடு போனான். ரைட், போ, வாழ்ந்துக்கோ. அதுக்கப்புறம் 7 மாதம் வயிற்றில் குழந்தையோடு வந்த டெலிவரிக்கு வந்தான். அந்த பையன் கொண்டாந்து விட்டுட்டு போனான். அப்பா அம்மா தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா அம்மா தான் டெலிவரி பார்த்தாங்க. அந்த டெலிவரிக்கு கொண்டாந்து விட்டுட்டு போனவன் இன்னும் வரல. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. எங்கே இருக்கான்னே தெரியாது. அப்பா அம்மா உனக்கு சொன்னாங்க, நீ கேட்கல. அம்மா தற்கொலை பண்ண போனா, அப்போ நீ கேட்கல. நான் கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசேன், கேட்கல. எனக்கு லவ் தான் முக்கியம், அந்த பையன் தான் எனக்கு முக்கியம். இப்போ 12 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, வீட்டில் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு. உன்னை வளர்ப்பாங்களா, உன் மகளை வளர்ப்பாங்களா? ஏன்னா மூடத்தனமான மோகம், அறிவற்ற மோகம், இன்ஃபாக்சுவேஷன். அது காதல் இல்லை. ஆண்டவர் நமக்கு கட்டுப்பாட்டின் உள்ளத்தை, கட்டுப்பாட்டின் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதான் காலையிலே சொன்னேன். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நற்செய்தியில் வாசித்தோம். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால்
பாருங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பூசைக்கு போக பிடிக்காது. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பைபிள் வாச பிடிக்காது. கடவுள்கிட்டருந்து தூரமாக போயிட்டேன். சாத்தான் உன்னைய கொண்டு போயிட்டான். அதனால் லவ்வில் மாட்டி வாழ்க்கையை இழந்து போகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் இயேசுவோடு இணைந்திருந்தால் அன்றி என் வாழ்க்கையில் நான் மிகுந்த கனி தர முடியாது, வெற்றி தர முடியாது. இயேசுவோடு இணைந்திருந்தால் இயேசு அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுப்பார். ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார், நமக்கு கட்டுப்பாட்டை கொடுப்பார், நம்மை அவர் ஆளுகை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவ்வளோ பிள்ளைகளும் சேர்ந்து சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? எப்படி? யாருக்காவது தொண்டை வரைக்கும் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்கண்ணா, இன்னைக்கு சொல்லிடுவோம். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் என்னது? லவ் யூ ஜீசஸ். சொல்லுங்க பார்ப்போம். அப்போது நமக்கு உறவுகள் கடவுளுடைய கொடை தான். ஆண் பெண் கடவுள் தன் சாயலிலே படைத்தார், கடவுளுடைய கொடை தான். அதிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பை வைத்திருக்கிறார், கடவுளுடைய கொடை தான். அன்பு, காதல் கடவுளுடைய கொடை தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஈர்ப்பு காதல் அல்ல. நமக்குள்ளே இருக்கிற ஈர்ப்பு இந்த படிக்கும்போது படித்து முடித்ததுக்கப்புறம் அன்புக்கும் காதலுக்கும் திருமணத்துக்குமானதல்ல. ஏனென்றால் நான் இன்னும் அதற்கான கடவுளுடைய அனுமதியை பெறவில்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆடி கார் வாங்கினார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 47 லட்சம் ஆடி கார். ஆடி கார் வாங்கினோன்னா ஊரில் ஆடி கார் வாங்கிவிடேன், என்னைய மாதிரி யாரா வாங்க முடியும், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், வீட்டில் நின்னாலே பெரிய மரியாதை. அப்போ ஆடி காரு வாங்கும்போது அந்த காரில் கம்பெனிக்காரங்க பெட்ரோல் ஊற்றி அந்த காரை கொடுத்தாங்க. ஏன்னா ஆடி காரில் பெட்ரோல் ஊற்றுவாங்க. வந்தார், ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு. அடுத்த வாரம் பங்கில் போய், பெட்ரோல் பங்கில் போய் என் காரில் டீசல் ஊற்றுங்கன்னு சொன்னார். என்ன ஊற்ற சொன்னார்? அப்போ பங்கில் உள்ளவங்க சொன்னாங்க, சார் இது பெட்ரோல் கார் சார், டீசல் ஊற்றக்கூடாது சார். ஒன்று வேறு என்ன சொன்ன? உன் காரா என் காரா? என் காரு. 47 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். நான் பெட்ரோலும் ஊற்றுவேன், டீசலும் ஊற்றுவேன், மண்ணெண்ணெய் ஊற்றுவேன். ஏன்னா கார் யார் காரு? யார் காரு? ஏன் காரு, ஏன் காரு. நான் பெட்ரோல் ஊற்றுவேன். அது சரியா தப்பா? சரியா தப்பா? ஏன்னா 47 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்காருங்க. அவர் காரு, அவர் காரில் பெட்ரோல் ஊற்றுனானே, டீசல் ஊற்றுனானே, மண்ணெண்ணெய் ஊற்றுனானே. அந்த பங்கில் வேலை பார்க்குறேன், டீசலை ஊற்றுறான். ஏன்னா டீசல் கேட்குறாரு, டீசலை ஊற்றுறான். டீசலை ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் போயிருக்கோம், வண்டி படுத்துக்கிடுச்சு. அவர் கோவம் வந்துச்சு. 47 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ஏன் காரு, நான் டீசல் ஊற்றுனா ஓட மாட்டேங்க. அப்போ மெக்கானிக் ஃபோன் பண்ணார். மெக்கானிக் வந்தான், சார் காரு உங்கள் காரை தான் இருக்குது சார், 47 லட்சம் நீங்கள் கொடுத்துருக்கலாம் சார். ஆனால் கார் கம்பெனிக்காரங்க ஒரு புக்கு கொடுப்பான், மேனுவல், யூசர் மேனுவல். நீங்கள் மிக்சி வாங்குறீங்க, யூசர் மேனுவல். வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, யூசர் மேனுவல் புக்கு கொடுப்பான். அந்த புக்கில் எல்லாம் எழுதியிருப்பான். என்னன்னா, இந்த காருக்கு பெட்ரோல் மட்டும்தான் ஊற்றணும், இந்த காரு 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ஒர்க் ஷாப்புக்கு போகணும், இந்த காரில் இப்படித்தான் கியர் போடணும். யார் சொல்லுவா? ஆடி கம்பெனிக்காரன். அவன் கொடுத்த புக்கில் இருக்கும் என்ன செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அப்போ ஏன் காராக இருக்கலாம், நான் 47 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினதா இருக்கலாம். ஆனால் ஏன் இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. அவன் என்ன புக்கில் கொடுத்துருக்கிறானோ அதுதான் செய்ய முடியும். அதே தான் ஓ உடம்பு தான், ஓ வாழ்க்கை தான். ஆனால் நீ நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா உன்னை உருவாக்கியது, உன்னை படைத்தது யாரு?
யார் படைச்சா? ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வேகமா 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 நீங்கள் பரட்டுறதை பார்த்தா இன்னைக்கு தான் பைபிளே பரட்டுறீங்க. ஏசாயா 43:1, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கியவரும். பாருங்க, ஆடி கம்பெனிக்கார உருவாக்கி இருக்கிறான். உங்களை யார் உருவாக்குனா? யார் உருவாக்குனா? யார் உருவாக்குனா? பைபிள் என்ன போட்டிருக்கு? யார் உருவாக்குனா? திரும்ப வாசி. யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே. அப்ப யார் உண்டாக்குனா? ஆண்டவர். யார் உண்டாக்குனா? அப்போ உன்னை ஆண்டவர் உருவாக்கியிருக்கானா? நீ நான் டீசலும் போடுவேன், நான் பெட்ரோலும் போடுவேன், நான் மண்ணெண்ணெய் ஊற்றுவேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது புக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த புக்கு தான் இதுதான் யூசர் மேனுவல். ஆண்டவரால் படைக்கப்பட்ட நீ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் கடவுளுடைய வார்த்தை பைபிள். எல்லாரும் எடுத்து தூக்கு, கையில் வச்சிருக்கவங்களாம் தூக்கு பார்ப்போம். பைபிளை தூக்கு. இது ஏன் வாழ்க்கை? இதில் ஃபாதர் என்ன சொல்றது? இது ஏன் வாழ்க்கை? எங்கள் அம்மா என்ன சொல்றது? எங்கள் அப்பா என்ன சொல்றது? இல்லை, வாழ்க்கை தான், உடம்பு தான். ஆனால் என்ன செய்யணும்னு ஆண்டவர் உனக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வரோம், பலி ஒப்பு கொடுக்க வரோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பலி ஒப்பு கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி, நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனா, பாவம் பண்ணியிருந்தனா, முதல்ல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்காம நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நிறைய பேர் நான் தானே பாவம் பண்ணுறேன், இது யாருக்கும் தெரியாதுல, நான் தானே பாவம் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3:8. எடுத்தவங்க வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க சத்தமா. பாவம் செய்கிறவர் அலகையை பார்த்தீங்களா? நீ பாவம் பண்ண உடனே நீ யார் கூட போய் சேர்ந்துடுற? அலகை, சாத்தான். ஏன்னா சாத்தான் வேற பாவம் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நீ கடவுளுக்கு எதிராக நீ பாவம் பண்ணும்போது நீ கடவுள் பக்கம் இருந்து சாத்தான் பக்கம் போயிடுற, நீ சாத்தானை சார்ந்தவனா மாறிடுற. அப்போ எப்போ கடவுள் பக்கத்தில் வர முடியும்? எப்போ கடவுளோட இணைய முடியும்? உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒப்புரவு அருட்சாதனத்தில் போய் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க. நீ மன்னிப்பு வாங்குற வரைக்கும் நீ சாத்தானோட பிள்ளை தான், ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. நம்ம நினைக்கலாம், ஆனால் உனக்குள்ள சாத்தான் தான் இருக்கிறான். சாத்தான் என்ன செய்வான்? உன்னைய அழிப்பான். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் அழிப்பான், உன்னை கொல்லுவான், உன்னை திருடுவான். நீங்கள் நினைக்க நான் நல்ல மார்க் எடுக்கணும், நான் வாழ்க்கையில் சமுதாயத்தில் பெரிய ஆளாகணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும், யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கு? ஆண்டவர் என்ன உயர்த்தணும், கை தூக்குங்க. ஆண்டவர் என்ன உயர்த்தணும், அப்படி கையை கீழே போட்டுக்கோ. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னு ஆசை இருக்கு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 20-21 வாசிங்க.
2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க. ஆ, இருபத்தி ஒன்று. ஒரே ஒரு ஆள் மட்டும் சத்தமா வாசிங்க. வாசிங்க. என்ன போட்டிருக்கு? ஒருத்தர் வீட்டில் வந்து மதிப்பானவை இருக்கும், மதிப்பற்றவை இருக்கும். சரியா? நம்ம வீட்டில் மதிப்பான பொருட்கள் இருக்கும். கபோர்டு, செல்ஃப், நிறையா பிளேட்டு வச்சுருப்போம். பீங்காம் பிளேட்டு வச்சுருப்போம். யாராவது வந்தால், கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறதுக்காக வச்சுருப்போம். தங்கம் வச்சுருப்போம், வெள்ளி வச்சுருப்போம். இந்த செல்ஃபு ஃபுல்லாக பிளேட்டு டம்ளர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய டாய்லெட்டில் பாருங்கள், அங்கேயும் ஒரு கப்பு இருக்கும், அங்கேயும் ஒரு பக்கெட் இருக்கும். டாய்லெட்டில் இருக்க கப்பை கொண்டாந்து எடுத்து நம்ம டைனிங் டேபிளில் தண்ணி ஊற்ற மாட்டோம். டாய்லெட்டில் இருக்கிறது மதிப்பற்றவை, உன் டைனிங் டேபிளில் இருக்கிறது மதிப்பு உள்ளவை. பவுல் என்ன சொல்கிறார்? நீ மதிப்பு உள்ளவன், நீ மதிப்பற்ற பொருளாக மாறக்கூடாது. 21வது வசனம் சொல்லுது பாருங்க, தலைவர் உன்னை பெரியவராய் உயர்த்த ஆசைப்படுகிறார். 21 வாசிங்க, சத்தமா வாசிங்க. பார்த்தீங்களா? தலைவர் உன்னை உயர்த்த ஆசைப்படுறாரு, அவர் ரெடியா இருக்கிறார், உன்னை உயர்த்த ஆசைப்படுறாரு. ஆனால் நீ மதிப்பற்றவனாக இருந்தால் என்ன செய்யறது? யாரெல்லாம் ஆண்டவர் என்னை உயர்த்தணும்னு ஆசைப்படுறோமோ, நான் மதிப்புள்ளவனாக, நான் தகுதி உள்ளவனாக, நான் தூயவனாக மாறணும். அப்போ தான் நான் உயர முடியும். ஏன்னா சாலமோனின் ஞானம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் பேரை வாசித்து பாருங்க. உன் தூய வாழ்வு தான் உனக்கு பாதுகாப்பு, அதுதான் உனக்கு வெகுமதி. அதனால் இன்றைக்கு நம்ம திருப்பலி முடிந்ததும் ஒப்புரவு அருட்சாதனை இருக்குது. நம்ம ஒப்புரவு அருட்சாதனை பண்ண போகிறோம். எதுவெல்லாம் நமக்குள்ள பாவம், எதெல்லாம் நமக்குள்ள மதிப்பற்றது, எதுவெல்லாம் சாத்தானுக்குரியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் பாவ மன்னிப்பில், ஒப்புரவு அருட்சாதனத்தில் எல்லா பாவத்தையும் அறிக்கிட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெறணும். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். வேகமா 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 கண்களை மூடி, கண்களை மூடி, கைகளை குவித்து, அப்படி கண்களை மூடி கைகளை குவித்து, ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். தூய ஆவியார் நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசி இருக்கிறார். எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் மதிப்பில்லாததாக இருக்கு, அசிங்கம், அசிங்கம், அழுக்கு, பாவம், அதெல்லாம் நான் சுமந்துருக்கிறேன். எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த முடியல. காதலுங்கிற பேரை நான் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் உயர்த்தணும்னு ஆசைப்படுறேன். தலைவர் தயாராக இருக்கிறார், ஆனால் நான் தயாராக இல்லை. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்னை உயர்த்துவதற்காய் என்னை முழுவதும் தகுதி உள்ளவதாக உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எதுவெல்லாம் உமக்கு பிரியமில்லாதது, எதுவெல்லாம் என் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது, நான் உயரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் உயர்வதற்குரிய எந்த தகுதியும் வாழ்வும் பண்பும் இல்லாமல் இருக்கிறேன். அசிங்கங்களையும் பாவங்களையும் சாத்தானுக்குரியதையும் ஆண்டவரே நான் சுமந்து நிற்கிறேன். இந்த நாளில் நான் உயர்த்தப்படும்படியாக என்னை கழுவி தூய்மையாக்கும். நான் உயர்த்தப்படும்படியாக என்னை தகுதி உள்ளவளாக மாற்றும். எங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, என்னை உயர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே, நீர் ஆசைப்படுகிறேன். நான் உயர்த்தப்படும்படியாய் என்னை பாவத்தை கழுவி என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே, உடைய இரத்தத்தால் என்னை கழுவும்.
இயேசுவே உம்மை தேடி வருகிறேன், என்னை ஏற்று என்னை மன்னியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்ந்து கொள்வோம். மாந்தவழி நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது வேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் நினைக்கிறாரும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டல் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம் கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகவும் மண்ணகவும் உமது மகிமையால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். ஆண்டவர் இயேசு பாடுபட மனமுவந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலையே ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசு
இயேசுவின் திரு ரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இப்பலிபீடத்தில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமான உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், திருநிலையினர், இங்கு கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த எல்லாரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுடைய ஏற்றருளம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருட்தந்தையர்கள் அருட்சகோதரர்கள் மத்தியிலே கடந்து வருவார்கள். யாரும் தயவுசெய்து எந்திரிச்சு முன்பக்கம் வர வேண்டாம்.
நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும். இயேசுதான் இயேசுதான் எனக்குள்ளே வருகிறவு, இயேசுதான் இயேசுதான் பாவங்களை மன்னிப்பவர், இயேசுதான் இயேசுதான் பாவங்களை மன்னிப்பவர், இயேசுதான் இயேசுதான் பாசம் பரிவு காட்டுபவர், இயேசுதான் இயேசுதான் பாசம் பரிவு காட்டுபவர், இயேசுதான் இயேசுதான் வாழ்வும் வழியும் உண்மையும், இயேசுதான் இயேசுதான் வாழ்க்கையில் எல்லாமே, இயேசுதான் இயேசுதான். இயேசுதான் இயேசுதான் வாழ்க்கையில் எல்லாமே, இயேசுதான் இயேசுதான் வாழ்வும் வழியும் உண்மையும், இயேசுதான் இயேசுதான் வாழ்க்கையில் எல்லாமே, இயேசுதான் 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 வாழ்வும் வழியும் உண்மையும், இயேசுதான் இயேசுதான் வாழ்க்கையில் எல்லாமே, இயேசுதான் இயேசுதான். அப்படி எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க. நான் சொல்கிற வசனத்தை எடுங்க, பைபிள் எடுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்து வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 6, 1 கொரிந்தியர் 6 19-20. எடுத்தவங்க வாசிங்க, சத்தமாக ஒன்று போல வாசிங்க. சத்தமாக வாசிங்க. உங்களுடைய உடல் அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படி கண்ணை மூடுங்க. ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தி பலியாகி விலை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். உங்கள் உடலை, அவர் உடலை கொடுத்து உங்கள் உடலை வாங்கியிருக்கிறார். நீங்கள் அந்த ஆண்டவர் தங்குகிற ஆலயம். அப்படி கண்களை மூடி, ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். யாரெல்லாம் நற்கருணை வாங்கினோமோ அவர்களுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். இயேசு தங்குகிற ஆலயமாக நீ இருக்கிறாய். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தூய ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவே உங்கள் உடலை கொடுத்து நீங்கள் என் உடலை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க. இயேசுவே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் தங்கக்கூடிய ஆலயமாக பரிசுத்தமாக என் உடல் இருக்கிறது. நான் வரும்போது வெறும் ஒரு மாணவியா, ஒரு மனுஷியாக வந்தேன்.
இப்போ இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என் உடல் உள்ள ஆன்மா எல்லாம் நிரப்பி இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட உங்கள் உடலை கொடுங்க. இயேசுவே எனக்குள் வந்திருக்கிறவரே, உம்முடைய உடலால் என் உடலை நிறைவாக்குங்க. உங்கள் உடலால் என் உடலில் இருக்கிற தீமைகள், இருள் அத்தனை நீங்கி போகட்டும். இயேசுவே இரத்தமாக எனக்குள்ளே வந்திருக்கிறீங்களே, உங்கள் இரத்தம் என் உடல் உள்ளம் ஆன்மா எல்லாவற்றிலும் உங்களுடைய இரத்தம் பாயட்டும் ஆண்டவர். எங்கெல்லாம் தீமை, இருள், பாவம், எங்கெல்லாம் பயம், கவலை இருக்கிறதோ உங்களுடைய இரத்தம் முழுசாக என்னை கழுவட்டும் ஆண்டவர். என் உடல் உள்ள ஆன்மா எல்லாத்தையும் கழுவட்டும். எனக்குள்ளே வந்திருக்கிற இயேசுவே என்னை முழுமையாக்கும், நிறைவாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் வந்திருக்கிற இயேசுவே, எனக்குள் வந்திருக்கிற இயேசுவே உடலாய், இரத்தமாய், ஆன்மாவாய், தெய்வீகமாய் என்னை நிரப்பி இருக்கிறவரே உமக்கு நன்றி. தூய ஆவியின் ஆலயமாக என் உடலை மாற்றி இருக்கிறவரே உமக்கு நன்றி. இயேசுவே நான் உம்மோடு இணைந்திருக்கிறேன், நீர் என்னோடு இணைந்திருக்கிறீர். நான் மிகுந்த கனி தர வேண்டும். இயேசுவே உம்மிடம் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே நான் உமக்கே சொந்தம். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே நான் உமக்கே சொந்தம். இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட முழுசாக உங்களை ஒப்பு கொடுங்க. நீ இதுவரைக்கும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் இயேசுவே என் உடல் உள்ள ஆன்மா எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். நான் உங்கள் பிள்ளை ஆண்டவர், நான் உங்கள் ஆலயம், நான் உங்கள் பிள்ளை, நான் உங்களுக்கே சொந்த ஆண்டவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நன்றியோடு உம்மை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவை நினைவு கூறும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.